டன்ன்றது 1000 கிலோ 1000 கிலோ சாப்பாட அப்படின்றதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். அப்பதான் அது ஃபர்ஸ்ட் பசி அடங்கும். அப்படி சாப்பிடக்கூடிய அந்த மீனுக்கு ஆண்டவர் வந்து சாப்பாடு கொடுக்குறார். அப்படி பறவைகள், மீன்கள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிறவர்களே பார்க்கில் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்க குறைவு நிறைவாக்க மாட்டாரா? நிச்சயமாக பாருங்க, உடைக்காக நீங்க கவலைப்படுற, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்றாங்க. ஆண்டு சொல்றாரு, நீங்க உலகத்தை விட்டு கூப்பிட்டு வந்து என்ன சொல்றாரு, உலகத்தை விட்டு வாடினாரு. உலகத்துக்கு போனா அங்க நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குங்க, அங்க வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குங்க, அங்க பட்டு சேலை கிடைக்குங்க, அந்த சின்னால பட்டு கிடைக்கும், அப்புறம் என்ன பட்டு, காஞ்சிபுரம் பட்டு கிடைக்கும், அப்புறம் இப்படியே சொல்லி வரிசையா பட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல வித்தியாசமா ஏதாவது சொல்லுவாங்க, இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. ஆனா இது உலகத்துக்குள்ள. ஆனா கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கணும், அது நல்லது, ஒயிட் ட்ரெஸ் போடுறத மறுக்கல, ரைட், நல்லது. ஆனா இங்க ஆண்டவர் ஒயிட் ட்ரெஸ் சொல்லல, நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸே சொல்றாரு பாருங்களேன். கவனிங்க, உடைக்காக கவலைப்படுகிறதுங்க, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது கவனித்து பாருங்க. அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகள் ஒன்றை போலாக உடுத்தியதில்லை. பாருங்க, சாலமோன் ராஜா டெய்லி ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் போடுறவன். இந்த அவ்வளவுதான் போன ஒரு ட்ரெஸ் போட்டுருவான். திடீர்னு போய் சந்துக்குள்ள போனோம்னா ஒரு ட்ரெஸ் போடுவான். திடீர்னு மாடிக்கு போன ஒரு ட்ரெஸ் போடுவான். இப்படி ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் 20 ட்ரெஸ் போட்டு அப்படி கழட்டி ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போடுவான். புது ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் தான் போடுவான். அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் சாலமோன். அவனே இந்த பூக்களை போல உடுத்தியது இல்லையா, பூக்களுக்கு கலர் கலரா கொடுத்துருக்காரு பாருங்க, அது மாதிரி உடுத்தினதே கிடையாதான் சாலமோன் கூட. ஆனா எப்படி சொல்றாங்க, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகள் ஒன்றை போலாய் உடுத்தியதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு, அதாவது எல்லாவற்றையும் விசேஷமா அந்த பூக்களை பாக்குறோம், கலர் கலரா எவ்வளவு டிசைனான பூக்களை பாக்குறோம், எவ்வளவு கலர்ஃபுல்லான பாக்குறோம். இது வரைக்கும் பார்க்காத பூக்கள் நமக்கு நிறைய இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம பார்த்த பூக்களே ரொம்ப கம்மிங்க. நம்ம இன்னும் பார்க்காத பூக்கள் காட்டுக்குள்ள, பயங்கரமான காடுகளுக்குள்ள வித்தியாசமான பூக்கள் வளர்ந்துருக்கு. அவ்வளவு அழகழகான பூக்கள்லாம் இருக்கு. அப்படி ஒரு மகிமையான பூக்களை வச்சிருக்காரு. அற்ப விசுவாசிகள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போன எரிஞ்சு ஒண்ணுலாம் போகும். அதுக்கே தேவன் மகிமையா உடுத்து வித்தால், உனக்கு உடுவித்தால் எண்ணத்தை உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாது சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இவைகள் எல்லாம் நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, நல்ல பாதுகாப்பு, நல்ல களஞ்சியத்தினுடைய ஆசீர்வாதம், நல்ல வளர்ச்சி, இது எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்க நாடி தேடுறாங்க. அஞ்ஞானிகள் கர்த்தரை அறியாதவை நாடி தேடுறாங்க. ஆனா கர்த்தரை அறிஞ்சிருக்கிற நீங்கள் என்ன செய்யணுமா, அங்க கவனிங்களேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவன் எந்த அளவுக்கு நகையை தேடுறான், அவன் எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை தேடுறான், அவன் எந்த அளவுக்கு புடவையை தேடுறான், அவனுக்கு எந்த அளவுக்கு கார் தேடுறான், அவன் எந்த அளவுக்கு வீட்டை தேடுறான், அவனுக்கு எந்த அளவுக்கு இட வசதிகளை தேடுறானோ அத்தனை விதங்களான காரியத்தையும் அவனுக்கு மாத்திரம் தேவை நான் நினைக்கல, உனக்கு தேவைதான். ஆனா உனக்கு நான் அதை நான் தரணும்ன்றாரு. அதான் ஒரு முக்கியமான கருத்து கட்டளை கொடுக்குறாரு. நீயா போய் சம்பாதிச்ச உலகம், அவரால் சம்பாதிச்சா அதான் ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு கொடுக்கணும் பிரியப்படுறாரு. அப்ப துரிதமாய் வந்த ஆசீர்வாதத்தை நிலைவராக சொல்லுது. அது நினைச்சிருக்க துரிதமா, அதான் துரிதமான உலகம். எப்படி கிம்பளம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பரிதானம், லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்கி ஏதாவது 50,000 சம்பளம் வாங்குவாங்க, 70,000 சம்பளம் வாங்குவாங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா சைட்ல ஒரு வருமானமே கால்குலேஷன் பண்ணா அதுவே 50,000 1 லட்சம் வந்து ஒரு மாசத்துக்கு. அப்ப அது செய்யாத, அது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். அதான் அர்த்தம். அப்ப நீ இவைகளை நாடி தேடு, ஆனா அவனமா நாடி தேடாத. அவன் உலக மனுஷன் என்ன செய்யறான், அவன் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு கார், ஒரு கார் வச்சு 2 கார் 4 கார் வாங்குறான், வீடு 10 வீடு வாங்குறான், எங்கெங்க வீடு வாங்கி சும்மா கிடக்கு. அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும், தெரிஞ்சுக்கங்க. நிறைய வீடுகளை வாங்கி நிறைய பேர் சேர்த்து வச்சு சும்மா கிடக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் கடன் வரும்போது கணக்கு கொடுக்கணும். அதை ஒரு ஏழை கொடுத்துருக்கணும், இல்ல யாருக்காவது பிரயோஜனமா கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் வாடகைக்காக விட்டுருக்கணும். நீங்க உனக்கும் இல்ல, வாடகைக்கு விடல, யாருக்கா ஏழை கொடுக்கல, இல்ல யாருக்காவது இலவசமா கொடுத்துருக்கணும். எதையுமே நீ செய்யலாம், குற்றவாளி கட்ட தீர்ப்பிடுவாராம். அதனால நிறைய பேர் பணத்தை சேர்த்து வச்சு நிறைய வீடை கட்டி வச்சிருக்கிற நிறைய இடங்கள்ல. அந்த வீட்டுல ஆள் இல்ல, அந்த வீடை பயன்படுத்தலன்னா அவன் குற்றவாளி. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, இவங்க எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ஆனா இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
பாருங்க, முதலாவது தேவனுடைய உலகத்தில் இருக்கும் என்ன செய்யணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவனி, அதோட முடிப்போம், அதோட இந்த இதோட முடிக்கிறேன். அப்ப உங்களுக்கு என்ன தேவை புரிஞ்சிருச்சு? அப்ப உங்களுக்கு உலகத்தை விட்டு வெளியில வரணும். நீ உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால ஊழியம் செய்ய முடியாது. இல்லங்க, உலகமும் எனக்கு வேணுங்க. இல்ல இல்ல, உலகம் வேண்டாம். உலகத்துல இருக்கிறீங்க, ஆனா உலக பிரகாரமா போகாதீங்கன்னு சொல்றேன். உலக பிரகாரமா நாடி தேடி போயிடாதீங்க. உலகம் அவங்க 2 கார் வாங்கினா வாங்கிட்டு போங்க, இன்னொரு கார் கூட சேர்த்து வாங்க. நீங்க சொல்லுங்க, இன்னொரு கார் கூட சேர்த்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு கார் இல்லையா, உங்களுக்கு வீடு இல்லையா வருத்தப்படாதீங்க. இல்ல உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இவங்கெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. பாத்தீங்கன்னா அவங்கள யாரு? கடவுளை அறியாதவங்க. ஆனா உங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். நிச்சயமா உங்களை புகழ்பட வைப்பாரு. உங்க பேரை மகிமைப்படுத்துவாரு, உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு. அவர் நாமத்தை நீங்க அறிந்திருக்க உயர்ந்த அடைகிறது வைப்பாரு. அவர் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அதான் உலகத்துல இருக்கிறீங்க, ஆனா உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கீங்க. எப்படி? எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் எனக்கு மார்க்கம், என்னுடைய சிந்தனையில இயேசுதான், இயேசுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன். அப்படி என்னை தாழ்த்தி அவரை காணும் பொழுது எனக்கு மிகுதியான பலன் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமா உண்டு, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, இயேசுவே சொல்லியிருக்காரு. இதை பேசும்போது யார் பேசுறாங்க? யாரோ வந்து சொல்லிட்டு சொல்லல. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டாரு சொல்லல. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொல்லிவிட்டாரு சொல்லல. இங்க இயேசுவே இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. இயேசுவே, எனக்கு இயேசுவே சொன்ன ரொம்ப பிடிக்கும். பவுல் வந்து இயேசு சொன்னார் சொன்னதை விட எனக்கு இயேசுவே டைரக்டா சொன்னார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா தேடுவேன். ஏன்னா பாருங்க, இயேசுவே சொல்றாரு, இவைகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. எதை? நல்ல ட்ரெஸ், நல்ல உயர்வு, நல்ல வாழ்வு, நல்ல ஆகாரம், நல்ல வளர்ச்சி, நல்ல சேர்ப்பு. அதாவது களஞ்சியம் சொல்லப்பட்டிருச்சுல, களஞ்சியம், நல்ல சேர்ப்பு, நல்லா சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மகிமை. இதெல்லாம் அஞ்ஞானி நாடி தேடினாலும் இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க அப்படியே தான் இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸே போதும், அதே துவச்சு போட்டுக்குங்க, முடிஞ்சா நல்ல ட்ரெஸ்ஸே போட்டு வாங்க அப்படி சொல்லல. கிழிச்சிருச்சுன்னா பரவாயில்ல, தச்சு போட்டுங்க அப்படி சொல்லவே இல்லைங்க. அவங்க தேடினா அதுக்குள்ள உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும்டான்றாரு. அவைகள் எல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், அதனால தருவேன். ஆனா என்ன உனக்கு தேவைன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முக்கியம். அல்லேலூயா. சுந்தரம் வாசிக்கலாம். மத்தேயு 16:26 வாசிக்கிறேன். மத்தேயுல 16:26 நகரக்கு வாசி முடிப்போம். 16:26. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், பாருங்க, ஒரு மனுஷன் பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு பாத்தீங்க உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரன் கணக்கு எடுத்திருக்கிறாங்க. பில் கேட்ஸ், அப்புறம் வேற யாரு? அம்பானி, அப்புறம் வேற யாரு? டாடா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பேருக்கு மேல இருக்கிறாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க உலக பணக்காரங்கள நம்பர் 1 அப்படி பணக்காரங்க. ஆனா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி பெரிய கோடிக்கணக்கா பணம் வச்சிருந்தாலும் இயேசு அறியலனா பாவம், இயேசு அறியலனா வாழ்க்கை போச்சு, இயேசு அறியலனா வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம போயிடும். ஏன்னா இயேசு வருவார், அவர் சொன்னபடி நிச்சயமா வருவார். அது கிறிஸ்தவ எதிர்பார்ப்பு இல்லைங்க, சத்தியமா நடக்கும். நான் எதிர்பார்க்காட்டாலும் இயேசு வருவது சத்தியம், வருவார். அதுல மாத்திரம் நீங்க விட்டுறாதீங்க, அதுல கோட்டையை விட்டுட்டீங்க போச்சு. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும், அதனால உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நான் உலகம் முழுசு எனக்கு எல்லா இடத்துலயும் கம்பெனி இருக்குங்க, உலகம் முழுசும் எனக்கு பணம் இருக்குங்க, உலகம் முழுசும் என்னுடைய லக்கு இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கேன், இன்னும் அந்த நாட்டுல வந்து தொடர்பு இல்லாம இருக்கு, அதை நான் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆட்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? ஒரு உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் இயேசுவை அறியலனா அது ஒன்றுமில்லை, ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப அதான் முக்கியம், இயேசுதான் முக்கியம். எவ்வளவு பண்ணனாலும் சம்பாரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல சம்பாரி. எவ்வளவு உயர்வுக்குனாலும் வா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல உயர்வுவா. எவ்வளவு வேணாலும் வாங்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல வாங்கு. எவ்வளவு நாள் நீ உன்னுடைய டார்கெட் இப்படி வை, ஆனா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்களோட வளர்ச்சியில நீ வரணும். அப்படி வந்தா தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் உலகத்துக்கு வரும்போது என்ன சொன்னேன், இதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இயேசுன்னு வரும்போது வேணும் வேணும்னு சொல்றேன்னா, ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, யாரோ ஒரு சொன்னா சொல்லல, இயேசுவே சொல்றாரு வேணும், இதெல்லாம் உங்களுக்கு வேணும். அதுல மறந்துடாதீங்க. வாசிக்கலாம். யோவான் 3:17. யோவான் 3:17 லாபகரமான காரியம். 3:17
உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பி உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். லாபம் நமக்கு. அவர் அனுப்பிட்டாரு. அப்ப இயேசு வந்துட்டாரு. இனிமே வர வேண்டிய அவசியம் இல்ல. வந்துட்டாரு. வர வேண்டியது என்னன்னா அடுத்து வருவிக்குது. அதாவது உலகம் அதோட முடியுது. அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்ப